சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 93வது தலமும் 210வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் தலையாலங்காடு. இது பழங்காலத்தில் தலையாலங்கானம்னு சொல்லுவாங்க. தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்போம் சங்க இலக்கியங்களில். அவன் வென்ற தலம் இது, அதாவது அந்த இடம். இது பார்த்திங்கன்னா திருவாரூர் கும்பகோணம் பேருந்து சாலையில் 18 கிலோமீட்டர் போனீங்கன்னா தலையாலங்காடுன்னு ஒரு ஊர் வரும். 2 வாய்க்காலை கடந்து போனால் அந்த கோயில் வந்துடும். குலத்தொங்க சோழவள நாட்டு இங்க நாட்டு தலையாலங்காடுடையார்னு கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. அப்பர் 6ஆம் திருமுறையில் 79ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். இறைவன் பேர் நடனேஸ்வரர், ஆடவல்லநாதர், இறைவி பேர் பாலாம்பிகை. என்ன காரணத்தினால இந்த பெயர் அப்படின்னா, முயலகனை தன்னோட காலில் மிதித்து பண்ணுவார் பார்த்திங்கன்னா, அப்போ நடனம் ஆடுறாருல்ல, அதான் நடனேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் ராஜராஜன் 6வது ஆட்சி ஆண்டில் அம்பர் அருவந்தை அரையன் சிவதவன பெருமானான காளிங்கராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை கற்றளியாக மாற்றுகிறார். இந்த கோவிலில் 3 பைரவர்கள் இருக்காங்க. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கடைசி மற்றும் சித்திரை மாதம் முதல் நாளில் சூரிய வெளிச்சம் இறைவன் மீது படுது.